தையிட்டி திசவிகாரை அடாத்தாக வன்முறையாக தமிழர்களுடைய நிலத்திலே அமைக்கப்பட்ட விகாரையை அகற்றுமாறும் அந்த காணிகளை தங்களிடம் ஒப்படைக்குமாறும் கோரி அந்த காணி உரிமையாளர்களும் அவர்களுக்கான ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் மக்கள் இன்று ஒன்று திரண்டு தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தபடி இருக்கிறார்கள். மதத் தலைவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பொது நல விரும்பிகள் என்று பலரும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தினுடைய ஒரு அங்கமாக இன்றைய போராட்டமும் புதிதாக ஒரு புத்தர் சிலையை கொண்டு வந்து நிறுவ காலையிலே முற்பட்ட பொழுதுதான் மக்கள் இன்னும் எழுச்சியாக இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் புத்தர் சிலைகளை வலுக்கட்டாயமாக இடங்களிலே ஆக்கிரமித்து வைப்பதும் அந்த இடங்களை பிறகு தனக்கு சொந்தமென அறிவிப்பதும் அதிலே சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்வதும் சிங்களமயமாக்கலை மேற்கொள்வதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்வதுமாக இந்த மாறி மாறி வருகின்ற அரசுகள் இப்பொழுது இருக்கிற அரசும் சரி அதே விடயங்களை கையாளுகின்றார்கள். குறிப்பாக சமணங்குளம் வவுனியாவிலே புத்தர் சிலை புத்தர் விகாரை அமைக்கப்படுவது, திருவண்ணாமலையில் வைக்கப்பட்ட புத்தர் விகாரை, குருந்தூர் மலையில், வெடுக்குநாரி மலையில், இப்பொழுது தைட்டி திசவிகாரை, இவ்வாறு பல இடங்களிலே இந்த விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இந்த விடயங்களுக்கு எதிரான அறவழி சார்ந்த ஒரு நியாயபூர்வமான போராட்டம் தான் இந்த இடத்துல நடைபெறுவது. மிக மிக முக்கியமாக வலிகாமம் வடக்கினுடைய மயிலிட்டி, தையிட்டி, பலாலி, வசாவிளான் இந்த பகுதிகளைச் சேர்ந்த தோலகட்டி போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு இன்னும் குடியேறி வாழ முடியாமல் இருக்கிறார்கள். இவர்களுடைய அந்த குடியேற்றங்களை தடுத்து கொண்டு அவர்கள் அந்த இடங்களுக்கு போக விடாதமாறு தடுத்து வைத்து கொண்டு அந்த நிலங்களில் இராணுவம் தோட்டம் செய்கிறது, சலூன் நடத்துகிறது, இராணுவம் உழைத்து தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்கிறது. அங்கிருக்கிற பாதைகளை கூட மக்கள் செல்வதற்கு விடுவிக்கவில்லை. ஆனால் அங்கிருக்கின்ற கத்தோலிக்கர்களுடைய தேவாலயங்கள், சைவ மக்களுடைய ஆலயங்கள், அங்கு இருக்கின்ற கிறிஸ்தவ தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2004 ஆண்டிலே போடப்பட்ட மறைந்த அண்ணன் மாவை சேனாதராஜா அவருடைய பெயரிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இந்த இடங்களில் இருக்கின்ற காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற வழக்கு 2011 கூட தீர்ப்பளிக்கப்பட்டது, விடுவிக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் இதுவரை காணிகள் விடுவிக்கப்படாமல் வழக்கு நிலுவையில் இருக்கிற பொழுதே இந்த இடத்தில் விகாரையை உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையிலே மறைவாக கட்டியிருக்கிறார். அவை இவற்றுக்கு எதிரான தொடர் போராட்டங்களும் செயல்பாடுகளும் என்பது தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த விடயம். இந்த இடங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய சொந்த இடத்திலே அவர்கள் இருக்க வேண்டும். ஒரு விகாரை ஒரு இடத்திலே கட்டப்பட்டிருந்தால் கூட அதனை சுற்றியுள்ள காணிகளில் கூட குடியிருப்பதற்கு அந்த காணி உரிமையாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை. அவற்றுக்கு எதிராக அந்த மக்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள். இது ஒரு நியாயபூர்வமானது, அவர்களுடைய அறம் சார்ந்தது, அவர்கள் தங்களுடைய நிலத்துக்கு போவதற்கான உரிமை சார்ந்தது. இதுக்கு இந்த ஜனநாயக வழி போராட்டத்தை அரசாங்கம் புரிந்து கொள்ள தவறுவதும், மாறி மாறி யார் வந்தாலும், அது இன்று அனுர அரசாங்கமாக இருக்கலாம், கடந்த காலங்களில் ஆட்சி செய்த எந்த அரசாங்கமாக இருக்கலாம், எல்லோருமே ஒரு இராணுவ இயந்திரத்தை வைத்துக்கொண்டு தங்களுடைய அரச இயந்திரத்துக்கு ஊடாக தமிழ் மக்களை ஆக்கிரமிப்பதும் தமிழ் மக்களுடைய நிலங்களை கபலீகரம் செய்வதும் அவர்களுடைய மிக பிரதானமான இலக்காக இருக்கிறது என்பதைத்தான் இவை வெளிப்படையாக சொல்லுகின்றது. ஆகவே இது ஒரு வன்முறையான போராட்டம் அல்ல, இது யாருடைய ஆலயங்களையும் இடிக்க வேண்டும் என்ற போராட்டம் அல்ல. ஏற்கனவே நீங்கள் தமிழர்கள் வாழுகின்ற அவருடைய பிரதேச ஆலயங்களை உங்களால் 100 ஆண்டு 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்து கிறிஸ்தவ ஆலயங்களை இடித்து தரமட்டமாக்க இந்த அரசாங்கத்தால் முடியுமென்றால், இராணுவத்தால் முடியுமென்றால், 4 ஆண்டுகளுக்குள் வலுக்கட்டாயமாக அமைக்கப்பட்ட இந்த ஆலயத்தை இடித்து உரிய காணியை உரியவர்களிடம் ஒப்படைப்பதற்கு என்ன தடை? ஆகவே மதங்களிலே சைவ மதம், கத்தோலிக்க மதம் அவர்களுக்கு ஒரு வகையான சட்டம், இங்கே இருக்கிற பௌத்த மதத்துக்கு இன்னொரு வகையான சட்டமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய நல்லிணக்கம் அல்ல இந்த நாட்டினுடைய சமாதானம், இந்த நாட்டினுடைய எதிர்கால வளர்ச்சி என்பதெல்லாம் எவ்வாறு அமையப்போகிறது? இவற்றுக்கு எதிரான எங்கள் மீது திணிக்கப்படுகின்ற வன்முறைகளுக்கு எதிரான ஒரு போராட்டமாக இந்த மக்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். எல்லா வழிகளிலும் எல்லோரும் அதற்கான பூரண ஆதரவை வழங்குகிறோம். தொடர்ச்சியாக இந்த போராட்டம் காணி விடுவிக்கப்படும் வரை தொடர்ந்து நடைபெறும்.